இப்போ நாகமாணிக்கம் இருக்க ஒரு கோவில் பற்றி தெரியுமா? இந்த கோவிலுக்கு அடியில் தான் இப்போ ஒரு நாகமாணிக்கம் இருக்குது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பாம்பு 5 தலையோட 100 வருஷமாக கிட்டத்தட்ட 20 அடியில் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அந்த பாம்பை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி போர் நடக்கும். அந்த போர்லேருந்து இந்த பாம்பு தான் இந்த ஊர் மக்களை காப்பாற்றிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அந்த எல்லா நெகட்டிவ் வைப்ஸுமே துரத்தி அங்கிருந்த பேய் பிசாசு கிட்டது இந்த ஊர் மக்களை காப்பாற்றிருக்கு. அதுக்காக தான் இந்த ஊர் மக்கள் இந்த பாம்புக்காக இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த பாம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாகமாணிக்கத்தை பாதுகாத்தா ஒரு கட்டுக்கதை இருக்குது. அந்த நாகமாணிக்கத்தை அந்த பாம்பு ரொம்பவே பத்திரப்படுத்தி ரொம்ப நாளாக வச்சிருந்ததாம்மா. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த நாகமாணிக்கத்தை ரொம்பவே பத்திரப்படுத்தி இந்த கோயில் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு மண்ணுக்கடியில் மிகப்பெரிய ஒரு புற்றை கட்டி அங்கே தான் அந்த நாகமாணிக்கத்தை வச்சுதாமா. ஸோ அதனால தான் மக்கள் இந்த இடத்துல அந்த கோயில் கட்டினதாகவும் யாருமே அந்த கோயில் கடியில் இருக்கிற நாகமாணிக்கத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சர்ப்ப பூஜைகள் ஏகப்பட்டது பண்ணிட்டு இருக்காங்களா. கரெக்டாக அந்த கோயிலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 36 டன்ல 16 அடி உயரத்தில் ஒரே கலரில் செதுக்கப்பட்ட ஒரு நாக தெய்வம் இருக்கு. ஸோ அந்த தெய்வத்துக்கு அடியில் தான் கரெக்டாக அந்த புற்று இருக்கணும். அந்த புற்றுக்குள்ள தான் அந்த நாகமாணிக்கம் இருக்கணும் பலரால் நம்பப்படுது. இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு நாக கோயில் இருந்தாமா. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு பழைய கோயிலாமா. அங்கதான் ஏகப்பட்ட பாம்புகள் வருமாமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கடியில் இருக்க அந்த புற்று தான் அந்த காலத்தில் இருந்த நாக கோயிலாக சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.